ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம். குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இடுப்பு வலி, முதுகு வலி இது எல்லாமே பறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் தரக்கூடிய ஒரு ட்ரிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் நீங்கள் இந்த ட்ரிங்கை ஒரு கிளாஸ் குடிச்சிங்க அப்படின்னு வைங்களேன், ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிறேன். ஒரு 3 பாதாம் சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்திட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இதோட இந்த உளுந்தோட கலர் இருக்கு இல்லையா, லைட்டாக அதோட கலர் மாறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துருங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மெதுவாக கருகாமல் இந்த மாதிரி இதோட நிறம் மாறி வரும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இதை சேர்த்திட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் அதிகமாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை டெய்லியும் செய்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்பப்போ நீங்கள் இந்த ட்ரிங்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த பவுடர்லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் பவுடர் நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். நல்லா அடிப்பிடிக்காத பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை கூடவோ இல்லை குறைச்சோ நீங்கள் சேர்த்திக்கலாம். சுகர் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் ரொம்ப ஒரு நல்ல ட்ரிங்க் அப்படின்னே சொல்லலாம். கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நல்ல பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு இந்த டம்ளரில் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தாலே பார்த்தீங்கன்னா இது நல்ல ஓரளவுக்கு திக்காக தான் வரும். இல்லை எனக்கு திக்காக இருந்தால் குடிக்க முடியாது, ரொம்ப தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி ஒரு அரை கிளாஸ் கூட நீங்கள் தண்ணி சேர்த்திட்டு கட்டி இல்லாமல் இதை கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் இதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே திக்காகி பொங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இப்படி பொங்கி வரும்போது கேஸ் ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கறது பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா பெரிய கப்பில் 2 கப் அளவுக்கு வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்திட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பால் சேர்க்குறது பிடிக்காதுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் பால் சேர்த்திட்டு இந்த கஞ்சி இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி குடிக்கலாம். சுகர் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்க முடியாதுல்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு அவங்க தாராளமாக குடிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். டெய்லியும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கும் போது ரொம்பவே தெம்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த கஞ்சியை வச்சு கொடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். ஆண்கள், அதாவது வேலைக்கு போகிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, லேட்டாக சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலையில் ஒரு கப் இதை குடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த ஒரு உளுந்து கஞ்சியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த ஓவர் ப்ளீடிங் ஆகுதுன்னு வைங்களே, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.